ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நிறைய வீடியோஸ் மூலமாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஹிண்டாரு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நாளாக பார்த்ததை வச்சு நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிடுங்க. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்தது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த பெரிய பெரிய கம்பெனிகளில் ட்ரேட் எடுக்க தான் பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. ஸோ அதனால பெரிய பெரிய கம்பெனியில் மட்டும் தான் ட்ரேட் எடுக்குது. ஏன்னா சேஃப். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளோவாக கீழே விழுந்திருக்கா, இந்த இடத்துலேருந்து விழுந்த இந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து மேலே ஒரு ஹைப் எலும்பி இருக்கு. அப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? திரும்ப அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு தெரியுமா, அந்த இடத்துல எங்கன ஹெவி வால்யூம் இருக்குன்னு பார்க்கணும். இந்த கேண்டில்ல ஹெவி வால்யூம் இருக்குது. ஸோ இந்த கேண்டில்ல ஹெவி வால்யூம் இருக்குதுங்கனால இந்த இடத்த சூஸ் பண்ணிடுவாங்க. இங்க இருந்து அது திரும்ப இந்த ஹை, உங்களுக்கு புரியுதா? கீழே விழுந்து திரும்ப மேலே எழும்புனா இந்த ஹை கிட்ட இந்த ஹை வந்துட்டு இங்க வரும்போச்சுல ஒரு ஹெவியான வால்யூம் விழுந்திருக்கா, அதை தொட்ட கேண்டிலோ அதுக்கு முந்தின கேண்டிலோ அதுக்கு அப்புறம் உள்ள கேண்டிலோ ஏதோ ஒரு கேண்டில் வந்து ஒரு ஹெவி வால்யூம் விழுந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த விழுந்திருக்கு. ஓகேவாங்க? அப்ப இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து என்னது, சப்போர்ட். ஓகேவா? இந்த இடம் சப்போர்ட், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக ஹை வால்யூம்ல செல்லிங் நடக்கும். சப்போர்ட் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக ஹெவி வால்யூம்ல வந்து பையிங்கும் நடக்கும். ஓகேவாங்க? இப்போ இங்கேருந்து கீழே வந்து திரும்ப மேலே இருக்கா, திரும்ப அதே இடத்துக்கிட்ட வரும்போது இங்கே பாருங்க கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு என்று பாருங்களா. ஒரு ஹெவி வால்யூம்ல பையிங் நடந்திருக்கிறா, திரும்ப அதே போல இங்கே வருது. ஓகேங்க. இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக என்ன நினைப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடி வாங்கிட்டு அப்படின்னு தான் நினைப்போம். ஃபேக் பிரேக் அவுட், இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்துட்டு ஸோ இது கீழ் நோக்கி போக போகுது அப்படி தான் நினைப்போம். ஓகேவாங்க? இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட். ஓகேவா? திரும்ப மேல் நோக்கி போயிருக்கு, திரும்ப அதே போல கீழ் நோக்கி வந்து பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை மட்டும் எப்படி வரைய போகுதோ அப்படிங்கிறதையும், இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ அது உடைக்குதோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை பிடிக்கிறது தாங்க நம்ம இது. ஓகேவா? இப்போ இங்க ஆரம்பிச்ச இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட இதுக்கு ஃபுல்லா இடைக்குள்ள அக்குமுலேஷன் தாங்க நடந்திருக்கு. ஓகேவா? இந்த கேண்டில்ல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு, இந்த கேண்டில்ல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு, இதுலலாம் ஒரு அக்குமுலேஷன் தாங்க நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 13% மூவ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஏப்ரல்ல இருந்து ஜூலைக்குள்ள ஒரு 3 மாசத்துல பேங்க்ல தர வட்டியை விட அதிகமான வட்டியை தந்துச்சு. ஓகேவாங்க? இப்போ திரும்பி இது கீழே விழுது. மேபி இதே போல ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கிரியேட் ஆகலாம். ஓகேவா? இது எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது அங்கே பாருங்க, திரும்ப இது ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு, மேலேருந்து ஃப்ளோவாக கீழே விழுந்திருக்கு. ஓகேவாங்க? இந்த இடத்துல இருந்து திரும்ப மேலே ஏறி இருக்கு. ஸோ இதுதான் இந்த இடம் வந்து சப்போர்ட்டு, இந்த இடம் வந்து என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸ். அது ஒவ்வொருத்தையும் இதை பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் மேலே போயிருக்கு, திரும்பவும் மேலே போயிருக்கு. உங்களுக்கு புரியுதாங்க? இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஹெவியா எலும்பி இருக்கா, அதே போல இந்த கேண்டில் பாருங்க, இங்கேயும் வால்யூம் பாருங்க ஹெவியா எலும்பி இருக்கா. ஸோ இது வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிட்டு. ஓகேவாங்க? இது வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிடுச்சு. ஸோ இது வந்து செல்லிங்கான என்ட்ரி, இது வந்து பையிங்கான என்ட்ரி. இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்குங்க. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும். மேக்சிமம் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி ஹெவியா செல்லிங் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல ஹெவியா பையிங்கும் நடந்திருக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம HDFC பேங்க் பார்ப்போம். அதுலயும் இதே போல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த இடத்த பாருங்க, HDFC பேங்க்ல இந்த இடத்த பாருங்க, கிட்டத்தட்ட அது ஒரு ஃப்ளோவா விழுந்து இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு. ஓகேவாங்க? இந்த இடம் ஒரு சப்போர்ட். ஓகேவா? இது இங்கேருந்து மேலே ஏறுமுனது இவ்வளவு தூரம் தான் மேலே போயிருக்கு. அப்போ இந்த இடம் எப்படி ஆயிட்டு, ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆயிட்டு. ஓகேவாங்க? இப்போ இந்த இடத்துக்கிட்ட போகும்போதுல நார்மலா அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வால்யூம் கிரியேட் ஆயிருக்கு. திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்போதுல வால்யூம் செம்மையா கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடம் கன்ஃபார்மா சப்போர்ட் தான். ஓகேவாங்க? இந்த இடத்த எப்போ உடைக்குதோ அப்போ நம்ம போய் எடுத்துக்கலாம் ட்ரேடு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல உடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போய் ஒரு ட்ரேடை எடுக்கிறோம். நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ங்கிறது கண்டிப்பாக இது கீழே தான்.
7% ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 வாங்கிட்டு வாங்கினா 10,000 ரூபா ஸ்டாப் லாஸாக இருக்க போகுது. நீங்கள் பிடிக்கிறத பாருங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பிடிப்பீங்க. அப்போ 1:3 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, கிட்டத்தட்ட ப்ராஃபிட் கிடைக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்ப்போமா, இந்த இடத்துலையும் சேம். ஓகேவாங்க, இந்த இடத்துலையும் சேம். இப்போ இங்கே இருந்து இது கீழே அப்படியே விழுந்திருக்கு. ஓகேவா, கீழே விழுந்திருக்கு. விழுந்தது வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆனது இந்த இடத்துல தான் ஸ்டாப் ஆகிருக்கு. எங்கே ஹெவி வால்யூம் விழுந்திருக்கு, இதுகிட்ட தான் ஸ்டாப். நாங்கள் இதாங்க ஸ்டாப் லாஸ், இதுதான். ஓகேவா, இதுதான் சப்போர்ட். இங்கேருந்து போனது இவ்வளவு வந்து மேலே எலும்பி இருக்கு. ஓகேவாங்க, அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் கண்டிப்பாக. இதை கூட எடுத்துக்கலாம், பட்டு ஓகே, இங்கே விழுந்துருக்குங்கிறனால இவ்வளோதான் போயிருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன நடக்குது, செல்லிங் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, செல்லிங் அண்ட் பையிங் அக்குமுலேஷன் நடக்குது. ஸோ நம்ம இங்கே வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குது, இதுக்கு கீழே தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ நமக்கு வந்து ஒரு 4% ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்படிங்கும் போச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5% லாபமும் கிடைச்சிதுங்க. ஓகேவா, கிடைச்சது மட்டும் இல்லாமல் மேலேயும் போயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் ஓகே தான். ஓகேவா, நீங்கள் எப்போ ஸ்டாப் லாஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த டார்கெட்டை எப்போ கரெக்டாக முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டால் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த எம்ஏ சீட்டில் வந்து ஒரு திக்கான பாருக்கு அப்புறம் ஒரு லைட்டான க்ரீன் பாருக்கு வந்ததுக்கப்புறம் நான் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவாங்க, திரும்ப இதே போல் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்ப்பேன். இல்லைன்னா இந்த லைன் கிட்ட வரும்போது நான் எடுத்துக்கிடுவேன். ஓகேவா, இதில் ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணாலும் கூட திரும்ப இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் திரும்ப ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சுட்டு திரும்ப அதே போல் ஒரு ஸ்டாப் லாஸை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதே போல் ஒரு 5% 8% கிடைச்சிருக்கு. 14% கிட்ட லாபம். ஓகேவாங்க, திரும்ப பாருங்க, அதே இடத்துக்கிட்ட நிறைய வாட்டி வந்து திரும்ப மேலே ஏறிக்கிட்டே இருந்திருக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் அதிகம். இங்கேருந்து கட் பண்ணும் போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், திரும்ப தொட்டுட்டு திரும்ப ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், திரும்ப தொட்டுட்டு திரும்பவும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். ஒவ்வொரு வாட்டியும் அதிகமாக தாங்க கொடுத்தது, அளவு கம்மியாக கொடுக்கவே இல்லை. திரும்பவும் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. எப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹெவி வால்யூமை போட்டு மேலே இருந்து கீழே எலும்பிருக்குங்க. ஓகேவா, இந்த இடம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து திரும்ப அது பழைய இடத்துக்கு போயிருக்கு. அப்படிங்கிற இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ட்டு. இப்போ இந்த இடத்த அது கட் பண்ணியிருக்கு அப்படிங்கும் போச்சுல என்ன பண்ணி வேண்டியதான், இந்த இடத்துக்கிட்ட வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்து தான் ஆகணும். ஒரு 6% ஸ்டாப் லாஸை வச்சு எடுக்க வேண்டி வரும். இது எதிர்காலத்தில் கண்டிப்பாக மேலே நோக்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி ஆல் டைம் கையில் இருக்குது. இன்னும் மேலே எழும்புதா அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா நம்ம 1000 வசனம் பேசிட்டு போயிடலாம். ஆனால் என்னன்னா மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒன்று. பெரிய பெரிய பணம் படைச்சவங்ககிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அது. ஸோ அவங்க நம்ம சொல்கிற இந்த மெத்தட் படி தான் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு இருக்குது, கீழே போக வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெண்டுக்குமே ரெடியாக இருக்கணும். என்றைக்குமே ஸ்டாப் லாஸுக்கும் ரெடியாக இருக்கணும், டார்கெட்டுக்கும் ரெடியாக இருக்கணும். ஓகேவாங்க, ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு 80% கன்ஃபர்மேஷன். ஏன்னா எம்ஏசிடி லைனும் சிக்னல் லைனும் மேலே இருக்குது, 0 லைனுக்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ரெட் பார்லாம் கிரியேட் ஆகிருக்கு. எம்ஏசிடி லைன் வந்து கிராஸ் அவுட் பண்ணுது. ஸோ மேலே எழும்பும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. மற்றபடி நான் உங்களுக்கு ட்ரேட்லாம் எடுக்க சொல்லலை, நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை 1-2 வாட்டி இந்த வீடியோவை பார்த்து தெளிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ட்ரேடை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றிகரமாக தான் இருக்கும். இதே போல் ட்ரேடு வேறு எதுலேயும் நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா அடுத்து டாடா ஸ்டீல் செக் பண்ணி பார்ப்போம் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்ட்டு. இந்த இருக்காங்க, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல லைன் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது எப்போ கட் ஆகுதோ அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்.
ஸோ உங்களுக்கு இந்த இடம் தான் என்ன இது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் இது வந்து உங்களுக்கு ஒரு 6% 5% இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹையை கொண்டு நீங்கள் டார்கெட்டாக கொண்டு வச்சாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 10% லாபம் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். இப்போ திரும்பவும் அதே போல் கீழே விழுந்திருக்கா, அங்கேருந்து கீழே விழுந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. எனக்குலா இந்த இடம் கட்டியான ஒரு நல்ல திக்கான ரெட் பார் கிரியேட் ஆகிருக்கு, ஹிஸ்டோகிராம் கிரியேட் ஆகிருக்கு, அதை கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான என்ன சொல்கிறது சப்போர்ட்டு. ஓகேவாங்க. இங்கேருந்து மேலே எலும்பு இருக்கா, ஆக்சுவலி இதுதான் கேண்டில் இருக்கலாங்க. இந்த கையை தான் அது பிரேக் அவுட் பண்ணணும் ஆக்சுவலாக. இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹை வால்யூம் செல்லிங் வந்து இந்த கேண்டிலில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் அது கட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல முழுக்க அக்குமுலேஷன் நடந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7% கிட்ட கொடுத்துருக்கு. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடம் தான் 4.5%. ஓகேவாங்க. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நடந்திருக்கா? இதான் நடந்திருக்குங்க. இந்த ட்ரேடை நான் ஆக்சுவலி எடுத்திருந்தேன். இங்கேருந்து கீழே விழுந்திருக்கா, விழுந்த இடத்துல இந்த இடத்துல ஹை வால்யூம் கிரியேட் ஆயிருக்கு, திரும்ப மேலே எலும்பு இருக்கு அங்கேருந்து. ஸோ இந்த இடம் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த எப்போம்லாம் கட் பண்ணிட்டு போகுதோ அப்போம்லாம் நான் எடுப்பேன். இது மேலே கீழே கட் பண்ணனால நான் எடுக்கலை. நான் எடுத்தது என்னமோ இந்த இடத்துல வச்சு எடுத்தேன். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸு என்ன பண்ணல, போடலை. நான் இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த இடம் தான் என்னுடைய ஸ்டாப் லாஸாக இருந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இந்த கைக்கிட்ட கொண்டு போய் வச்சேன். அதே போல் அந்த கையை அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு எப்படி இதுக்கிட்ட வராது. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து என்னன்னா ஒரு விதமான ஃபேக் பிரேக் அவுட்டு, ஸ்டாப் லாஸ் அவத்தையும் அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து திரும்ப மேலே ஏறி இருக்கு. ஓகேவாங்க. சம்டைம்ஸ் இப்படியும் நடக்கும், நம்ம மேலே ஏறிடும் நினைப்போம், ஆனால் ஏறாது. 2 அடி அடிச்சுட்டு தான் எலும்புவோம், நம்மளை ஒரு 2 அடி போட்டுட்டு தான் எலும்பு பார்த்துக்கிடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சரி ஓகேங்க. இதுக்கு மேலே ஒன்று பார்த்துக்குறோம். இது நான் இப்போ கடைசியாக பார்த்து ட்ரேடு எடுத்தது ஓரளவுக்கு ஒரு குட்டி லாபத்தோட வெளியே வந்ததுங்க. அவ்வளோதான். ஓகேவா. இந்த இடத்துல என்ன பாருங்க, கீழே நோக்கி விழுந்ததுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா. இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஆக்சுவலி இந்த கேண்டில் அது கட் பண்ணணும். இது என்னை கட் பண்ணன்னு தெரியல. இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து அக்குமுலேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி மேலே போக முடிச்சு நமக்கு ட்ரேட் எடுக்க முடிச்சு இந்த இடம் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் மேக்ஸிமம். ஓகேவாங்க. அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சர் இந்த இடத்துலையும் அதே போல் நான் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. ஓகேவா. இங்கே விழுந்துருக்கு, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. எப்போ இதை கட் பண்ணுதோ நான் அப்போ ட்ரேட் எடுத்துக்கிடுவேன். பஜாஜ் ஃபினான்ஸ் சேம் அப்ளைடு. இதை ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு, கண்டிப்பாக மேலே நோக்கி போயிடும்னு நினைக்கிறேன். இது கடைசியாக எங்கள் தலைவர் மெட்ராஸ் ட்ரேடர் எடுத்தது. அப்படி சல்லுபுள்னு மேலே ஏறி இருக்காப்புல. அவர் எடுத்ததுக்கப்புறம் தான் மேலே ஏறுவா, என்ன கதனையே தெரிய மாட்டேங்கி. அது போக மேலே இருந்துட்டு பட் இதில் உள்ள லாஜிக்கையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இதெல்லாம் ஆக்சுவலி இந்த குறிப்பிட்ட ரேஞ்சை பாருங்களா, இங்கேருந்து கீழே விழுந்துருக்குங்க.
ஓகேவா. இங்கேருந்து கீழே விழுந்து அப்படியே மேல் நோக்கி போயாச்சு. ஸோ இந்த இடம் தான் அவங்களுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேவா, இந்த இடம் தான் அவங்களுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஆக்சுவலி. ஓகேவா, அது அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஓகேவாங்க. இப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் ஹை வால்யூம் கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல ஹை வால்யூம் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவாங்க, அந்த இடத்துக்கிட்ட வரும்போதுலாம் எப்பவுமே ஒரு ஹை வால்யூம் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு. கீழே தானே ஒரு ஹை வால்யூம். உங்களுக்கு புரியுதாங்க? இந்த இடம் தாங்க. எப்போ இந்த இடத்த அதை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நம்ம ஒரு ட்ரேட் கண்டிப்பாக எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். என்ன இந்த மாதிரி ட்ரேட்லாம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு கீழே ஸ்டாப் 20% எப்போ ரொம்ப பெருசு தான். இருந்தாலும் ரிட்டனும் அதுக்கு ஏற்ற மாதிரி வருங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல தான் மெட்ராஸ் ட்ரேடு எடுத்துருப்பாப்புல. நம்ம எடுக்கிற இந்த இடம் தான். சில விஷயங்களை புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கண்டிப்பாக இதுக்கப்புறம் பிரேக் அவுட், கன்ஃபார்ம் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, இன்ட்ராடே ட்ரேடுன்னு நான் இதே போல் பண்ணியிருக்கேன். ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களா, இந்த இடங்கள்லாம் பாருங்களா, இந்த இடத்துல வரும்போதுல நார்மலாக ரெட்டை விட இந்த க்ரீனை விட ரெட் கலர் பார் தான் அதிகமாக இருக்குங்க மேலே வரும்போதுல. இப்படி கண்டினியூஸாக இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக க்ரீன் கலர் பார் கிரியேட் ஆகி பிரேக் அவுட் பண்ணு தெரியுமாங்க. அது கன்ஃபார்மாக பெரிய பிரேக் அவுட்டாக தாங்க இருக்கும். ஓகேவா, நீங்கள் அந்த மாதிரி பிரேக் அவுட்டில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். இதில் வருதுதான் ஜேபி பவர். இந்த பாருங்க, இங்கேருந்து விழுந்தது திரும்ப மேலே அதே அளவுக்கு ஏறி திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்கு, கட் பண்ணி ஒரே பெரிய அடி அடிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு நார்மலான ரிட்டர்ன். அது 20% ஏட்டே அப்படின்னு சொல்லி பயப்படாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 20% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். ஓகேவாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கோம். 17 நிமிஷம் ஓடிட்டு. ஓகே, ஃபுல் வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.